திமுக 5வது ஆண்டில் கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் கொண்டு வந்திருப்பது மீனவர்களை ஏமாற்றத்தான் என இபிஎஸ் விமர்சனம் செய்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசியதாவது: மத்தியில் 5 பிரதமர்கள் ஆட்சியில் திமுகவை சேர்ந்த எம்பிக்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பது 16 ஆண்டுகளாக ஏன் கச்சத்தீவு பிரச்சினை தீர்க்கப்படவில்லை, ஏன் கச்சத்தீவை மீட்ட முயற்சி எடுக்கவில்லை என்று சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினேன். முழுமையாக பேச அனுமதிக்கவில்லை. அடுத்த ஆண்டு தேர்தல் வரவுள்ளதால் அந்த தேர்தலை ஒட்டி திமுக கட்சி இந்த தீர்மானத்தின் மூலமாக நாடகத்தை அரங்கேற்றுகிறது. திமுக உண்மையிலேயே மீனவர்களுக்கு துரோகம் செய்தது. தேர்தலை நோக்கித்தான் இந்த தீர்மானத்தை திமுக கொண்டு வந்துள்ளது. மீனவர்களின் வாக்குகளை பெறுவதற்கு இந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளதாக நாங்கள் எண்ணுகிறோம். 4 ஆண்டுகாலம் ஆட்சியில் இருந்தபோது மீனவர்கள் மீது அக்கறை இல்லையா? திமுக 5வது ஆண்டில் கச்சத்தீவு மீட்பு தீர்மானம் கொண்டு வந்திருப்பது மீனவர்களை ஏமாற்றுவதற்காகத்தான். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் நாடாளுமன்றத்தில் கச்சத்தீவு மீட்பு குறித்து அழுத்தம் தரவில்லை? மீனவர்களின் உரிமை பறிபோகும் என்று நாங்கள் கச்சத்தீவு தாரை வார்க்கப்படுவதை எதிர்த்தோம். கச்சத்தீவு மீட்புக்காக கடந்த 2008ஆம் ஆண்டில் அதிமுக சார்பில் ஜெயலலிதா வழக்கு தொடர்ந்தார். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மீனவர்களின் பிரச்சனையை தீர்க்க அதிமுக முயற்சித்து வருகிறது. இவ்வாறு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.